இந்த மாபெரும் பொதுக்கூட்டத்தினுடைய தலைவர், மாவட்ட கழக செயலாளர் NKJP ராஜா அவர்களே, வரவேற்புரையாற்றிய மாநகர கழக செயலாளர் குமார் முருகேஷ் அவர்களே, என்னோடு வருகிறதுள்ள கழகத்தினுடைய துணை பொதுச் செயலாளர் அருமை தம்பி துரைமுருகன் அவர்களே, NKK பெரியசாமி அவர்களே, திருமதி சுப்புலட்சுமி ஜெகதீசன் அவர்களே, மூப்பே சாமிநாதன் அவர்களே, தம்பி முத்துசாமி அவர்களே, இளங்கோவன் அவர்களே, தோழமை கட்சியினுடைய அன்புக்குரிய தலைவர்களே, தாய்மார்களே, பெரியோர்களே, என் உயிரினும் மேலான அன்பு உடன்பிறப்புகளே, தேர்தல் ஆணையம் குறித்துள்ள 10 மணி என்கின்ற நேரம் நெருங்கிக் கொண்டிருக்கின்றது. ஆகவே நான் விரைவில் என்னுடைய உரையை முடித்துவிட்டு உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்ள வேண்டியதாக இருக்குது. ஆகவே நீங்கள் அமைதியாகவும் கட்டுப்பாட்டோடும் இந்த கூட்டத்திலே அமைதியை நிலைநாட்ட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு என்னுடைய உரையை தொடங்குகின்றேன். ஈரோடு நகரம் என்னுடைய நான் பிறந்த ஊர் என்று சொல்வதை விட என்னை அறிவுலகத்திற்கு பெற்றெடுத்த ஊர் என்று சொன்னால் அதுதான் பொருத்தமாக இருக்கும். அத்தகைய ஈரோடு நகரத்தில் எனக்கு அறிவூட்டி, சுயமரியாதை உணர்வூட்டி, தமிழ் ஜாதி உய்ய வேண்டும் என்பதற்காக வீரப்பாரூட்டி வளர்த்த குருகுலம் என்னை பொறுத்தவரையிலேயே ஈரோடு நகரமாகும். இந்த குருகுலத்திலே வந்து கலந்து கொண்டு உங்களை எல்லாம் சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சியும் பேறு பெற்றவர் ஆகிவிட்டேன் என்கின்ற பெருமையும் கொள்ளுகின்றேன். ஈரோடு நாடாளுமன்ற தொகுதியில் கழக வேட்பாளர் பவித்ரவல்லி அம்மையார் அவர்களையும், திருப்பூர் நாடாளுமன்ற தொகுதியிலே கழக வேட்பாளர் டாக்டர் செந்தில்நாதன் அவர்களையும் உதயசூரியன் சின்னத்திலே வாக்களித்து வெற்றி பெறச் செய்ய வேண்டும் என்பதுதான் உங்கள் முன்னால் நான் வைக்கின்ற வேண்டுகோளாகும். இதை என்னுடைய குருகுலம் என்று குறிப்பிட்டேன். தஞ்சை மாவட்டத்திலே நான் பிறந்த ஊர் திருக்கோளை என்றாலும் கூட, வளர்ந்த ஊர் திருவாரூர் என்றாலும் கூட, என்னை வார்ப்படமாக்கி தமிழ் உலகத்துக்கு
தந்த ஊர் ஈரோடு என்று சொன்னால் அது மிகையாகாது. தந்தை பெரியார் அவர்களுடைய அறிவாற்றலை, அவருடைய வாழ்க்கை முறைகளை, அவர் கற்றுத்தந்த கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு என்ற அந்த 3 வாக்கியங்களுடைய பெருமையை நான் சொல்லி நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய அவசியமில்லை. இந்த ஈரோடு நகரத்தில் நான் தந்தை பெரியார் அவர்களுடைய குடியரசு அலுவலகத்தில் வேலை பார்த்தபோது என்னுடைய வயது 20 இருக்கும். இன்றைக்கு 91 வயது. அன்றைக்கு 20வது வயதில் இந்த குடியரசு அலுவலகத்திலே நான் பணியாற்றிய போது நானும் கவியிலிருந்து காட்டிக்கொள்ள ஒரு கவிதை எழுதி பெரியாரிடத்திலே படித்து காட்டினேன். இரவோடு இரவாக குடியரசு அலுவலகத்திலே உள்ள என்னுடைய பழைய நண்பர்கள் ஏபி ஜனார்த்தனம், நவமணிதாசன் இவர்களெல்லாம் என்னோடு இருந்தபோது நான் அந்த கவிதையை எழுதினேன். நடுதிசையிலே எழுதி முடித்த அந்த கவிதையை பெரியாருக்கு மறுநாள் காலையிலே படித்து காட்டினேன். அது என்ன கவிதை என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள ஆவலாக இருப்பீர்கள். சொல்லிவிடுகிறேன். அந்த கவிதை ஏதோ ஒரு புறநானூற்று பாடலை தழுவிய கவிதையாக இருந்தாலும் கூட இன்றைக்கு தமிழகத்திற்கு புறநானூற்று பாடல் கண்டிப்பாக தேவைப்படுகிறது. அதில் நம்முடைய தமிழ் இளைஞர்களுக்கு தேவைப்படுகிறது. இன்னும் குறிப்பாக சொல்லப்பட்டால் நம்முடைய தமிழ் படித்த மாணவர்களுக்கு தேவைப்படுகிறது. புறநானூற்று வரிகளில் எழுதப்பட்ட அந்த கடினமான செய்யுளை எளிமைப்படுத்தி எழுதியிருந்தேன். குடிசைதான் ஒரு புறத்தில், குடிசைதான் ஒரு புறத்தில் கூறிய வேல்வாள் வரிசையாய் அடுக்கி இருக்கும். குடிசைதான் ஒரு புறத்தில் கூறிய வேல்வாள் வரிசையை அமைத்திருக்கும். மையத்தை பிடிப்பதற்கும் வடித்து வைத்த படைக்கலம் போல் விண்ணும் மலிரும். புலியின் குகையிலே அழகில்லை, புதுமை அல்ல. கிளியும் நைசிலிருப்பும் கீழிறக்கும் தன்மையும் தலைகாட்டா மானத்தின் உறவிடம். இல்லத்து வாயிலே கிண்ணத்து சோரோடு வெள்ளத்தை சிறிது கலந்து வயிற்றுக்குள் வழியனுப்ப பொக்கைவாய் திறந்து பிடியெண்ணம் எடுத்து போட்டால் பெருநரை கிழவி உறுத்தி. ஓடி வந்தான் ஒரு வீரன், ஒரு செய்தி பாட்டி என்றான். ஆடி வந்த சிறுமி போல் பெருமூச்சு வாங்குகின்றாய், ஆண்மகனா நீ தம்பி, மூச்சுக்கு மூச்சு இடைவேளை ஏற்படட்டும், பின் பேச்சுக்கு துவக்கம் செய்கின்றாள். அந்த கிண்டலுக்கு பேருவர கிடைத்த தமிழச்சி. வேடிக்கை நேரம் இது வரல பாட்டி, உன் வாடிக்கை கேள்வியை இட்டு விடு. மடிந்தான் உன் மகன் களத்தில் இருந்தான். மரம் உடந்திருந்தாள் தாய் கிழவி ஒரு முறை. தாய் மாடுகையில் காய்களை வெட்டுவதுண்டு,
களம் அதுதான். காயம் என் மகளுக்கு மார்பிலா முதுகிலா என்றாள். முதுகில் என்றார். கிழவி துடித்தனள், இதயம் அடித்தனள். முழு குறித்த திக்கை நோக்கி முடிக்கிறா வேகம். கோழைக்கு பால் கொடுத்தேன், குப்புற விழுந்து கிடக்கும் கோழைக்கு பெயர் போருகிறனா. முன்பொரு நாள் பதில் சொல்ல பார்வை காட்டி சாய்ந்து கிடந்தார் என் சாகாத கண்ணாளர். அவருக்கு பிறந்தாரா? அடடா, மானமெங்கே குட்டிச்சுவருக்கு கீழாக விழுந்து விட்டால். இமய வரம்பினிலே வீணை சிரிக்கும், வீணை நரம்பினிலே இசை துடிக்கும். அதுவும் மானம் மானமென்றே முழக்கும், மதுவும் சுறாவும் உண்டு வாழும் மானமற்ற வம்சமானே. ஏடா, மரத்தமிழ் குழியிலே மாசு விட்டாய், தின்று கொழுத்தாய். திமிர் பாய்ந்த தோள்கள் எங்கே திறவெடுக்கவில்லையோ என்று கதறினாள் என்பது நெருங்கிய ஏழை கிளை. சென்றங்கு சிறுமுறையில் சிதறி கிடந்த சின்னமிழ் காளைகளை பரிசளித்த காத்தார் அங்கு நந்தமிழ் நாட்டை காக்க ஓடித்து நிறுத்த வெள்ளம். பிற குவியலிலே பெருமூச்சு வாங்க நடந்தான். மகன் பிறந்த போது மகிழ்ச்சிக்கு எல்லை உண்டு. அவன் இறந்து கிடந்தான் ஈட்டிக்கு மார்பு காட்டி. அழகா, கருத்தெரிய பொய் சொன்ன கயவ இங்கே, வாழ இங்கே, அவன் நாக்கெங்கே என்று அவரை தேடி ஓடினாள் அந்த தாய்க்கிழவி என்று கவிதை எழுதியது. அதை மறுநாள் காலையில் குடியரசு நூலகத்தில் தன்னை பெரியாரிடத்தில் எடுத்துச் சென்று படித்து காட்டினேன். நன்றாக இருக்கிறது, யார் எழுதிய நீ எழுதியா ஆமாம் என்றேன். நீயும் ஒரு கவிதம்தான் போரும் என்று பெரியார் ஆச்சரியப்பட்டு என்னை அரவணைத்துக் கொண்டார். ஏன் சொல்லுகிறேன் என்றால், 1920-25 ஆண்டுகளில் இந்த பெரியாருடைய இல்லத்திலே வாழ்ந்தபோது என்னுடைய உள்ளத்திலே ஊறிய உணர்ச்சிகள் சுயமரியாதை உணர்ச்சி, தன்மான உணர்வு. அந்த உணர்வு தலதூக்க இந்த ஈரோட்டில் இருந்து புறப்பட்ட இளைஞன்தான் இன்றைக்கு உங்கள் முன்னால் அமர்ந்திருக்கின்ற கருணாநிதி என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். என்னை போல தமிழகத்திலே இளைஞர்களெல்லாம் வீரம் கொண்டவர்களாக, வீர கவிதை எழுதுபவர்களாக, அந்த கவிதையின்படி நடப்பவர்களாக, எதிரிகளை புறங்காணுகின்றவர்களாக, மானம் 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 அதற்குத்தான் நாங்கள் முதலிடம் தருவோம் என்று முரசு ஒலிக்கின்றவர்களாக விளங்க வேண்டும் என்ற அந்த உறுதியோடு தான் நான் இந்த கூட்டத்திலே இங்கு கடல் போல் குழுமி இருக்கின்ற உங்களை எல்லாம் காணுகின்றேன். உங்கள் உள்ளங்களிலே துளிர்த்தெழுகின்ற வீர உணர்வு இந்த நாட்டின் மானத்தை தூக்கி நிறுத்த வேண்டும். இந்த நாட்டுக்கு வந்த கேடுகளை, இந்த நாட்டை சுற்றி தொழில்கின்ற சூழ்ச்சிகளை எல்லாம் சுக்கு நூறாக்க வேண்டும். அந்த உணர்வை என்னதும் தமிழ் மக்களே, இளைஞர் பட்டாளவே, மாணவர் பட்டாளவே, இந்த கருணாநிதி இன்றைக்கு உங்களால் தலைவர் என்று அழைக்கப்படுகிறார் என்றால் அதற்கு காரணம் இந்த ஈரோடு. இந்த ஈரோடு நகரத்திலே நான் பெற்ற பகுத்தறிவு,
நான் பெற்ற சுயமரியாதை உணர்வு, நான் பெற்ற தன்மான உணர்வு, அவைகளை எல்லாம் நீங்களும் பெற வேண்டுமேனால் உங்களுடைய ஆசிரியராக, பேராசிரியராக நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டியவர் தந்தை பெரியார். பெரியாருடைய பள்ளியிலே சட்டாம்பிள்ளையாக இருந்து நம்மை வழிநடத்தியவர் பேரறிஞர் அண்ணா அவர்கள் ஆவார்கள். அந்த கல்லூரியிலே படித்த மூத்த மாணவர்களே ஒருவன் நான் தான் இன்றைக்கு உங்களை எல்லாம் சந்திக்கிறேன் என்றால் எப்படி? எனக்கு பகுத்தறிவு பாடம் போதித்த பெரியாரை வரவாகும், என்னுடைய உள்ளத்திலே சுயமரியாதை உணர்வை விளைத்த ஐயாவை மறவாமல், அந்த பெரியார் என்ற அருமையான கொள்கைகளை எல்லாம் நாட்டிலே பரப்பச் செய்ய வேண்டும் என்ற அந்த உணர்வோடு உங்களை எல்லாம் சந்திக்கின்றேன். இன்று உங்களுக்கு கூட ஒரு வியப்பாக இருக்கும். என்ன கருணாநிதியை அழைத்து கூட்டம் போட்டால் அவர் தேர்தலை பற்றி பேசுவார், உதயசூரியன் சின்னத்துக்கு வாக்களிங்கள் என்று கேட்பார் என்று எண்ணினால், பெரியாரை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறாரே, அண்ணாவை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறாரே என்று நீங்கள் கருதுவீர்களே. ஆனால் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், கருணாநிதி யாரை பற்றி பேசினாலும், யாரை பற்றி புகழ்ந்து உரைத்தாலும், யாரை பற்றி கவிதை பாடினாலும் அதற்கெல்லாம் மூலவித்தாக இருப்பது சுயமரியாதை இயக்கம், பகுத்தறிவு இயக்கம், தந்தை பெரியாருடைய போதனைகள், அறிஞர் அண்ணாவினுடைய அறிவுரைகள். இவைகளெல்லாம் கருணாநிதியால் பேச முடியாது. அப்படிப்பட்ட கருணாநிதி இன்று முன்னால் அமர்ந்து உங்களுடைய வாக்குகளை திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு, தோழமை கட்சிகளுக்கு, அதன் வேட்பாளர்களுக்கு அளிக்கலை என்று கேட்கிறார் என்றால் என்ன காரணம்? இந்நேரத்திலே வந்து உங்களை எல்லாம் சந்தித்து உங்களுடைய வாக்குகளை தவறாமல் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு, உதயசூரியன் சின்னத்திற்கு அழியுங்கள் என்று கேட்பதற்கு என்ன காரணம்? அந்த கடமையை நான் உங்களுக்கு உணர்த்தாவிட்டால், அந்த கடமையை நான் உங்களுக்கு தெரிவிக்காவிட்டால், அந்த கருத்தை நான் உங்கள் முன்னால் வைக்காவிட்டால் இந்த நாடு இருண்டு போய்விடும். இன்றைக்கு எப்படி இந்த ஆட்சியிலே தமிழ்நாடு இருந்து போய் கிடக்கிறதோ அதை போல இந்த நாடு இருந்து போய்விடும். இருட்டறையில் உள்ளதடா உலகம் என்றாரே புரட்சி கவிஞர் பாரதிதாசன். அதை போல பாட நேரிடும். இருட்டறையில் உள்ளதடா தமிழ்நாடு என்று பாட நேரிடும். அப்படி பாடாமல் இருக்க வேண்டுமானால் ஒளி பிறந்தது வார், வெளிச்சம் தந்தது வார் என்று நாம் மகிழ வேண்டுமானால் அதற்கு நாம் நம்முடைய கடமையை இன்றைக்கு பிரித்து கொள்ள வேண்டும். நம்முடைய கடமையை உணர வேண்டும். நாம் உணர்ந்ததை உடனிருப்பவர்களுக்கு சொல்ல வேண்டும். உடனிருப்பவர்கள் உற்றார் உறவினருக்கு சொல்ல வேண்டும். ஏனென்றால் தமிழ்நாட்டில் நடைபெறுவது ஒரு நாடாளுமன்ற தேர்தல், ஒரு சட்டமன்ற தேர்தல் என்றாலும் கூட இது
நம்முடைய வாழ்க்கையை நிர்ணயிக்கக்கூடிய ஒரு அடையாள சின்னம். நாம் யார், நம்முடைய இனம் எது, நம்முடைய மொழி எது, அதையெல்லாம் கெடுத்து குட்டிச்சுவராக ஆக்கியவர்கள் யார்? இவைகளையெல்லாம் எண்ணி பார்த்தால்தான், இவைகளையெல்லாம் ஆய்ந்து ஒரு முடிவுக்கு வந்தால்தான் நாம இருக்க முடியும். நாம் சொல்லிக் கொள்ளுகிறோமே தமிழன், தமிழ் சமுதாயம், திராவிட சமுதாயம் என்று. அந்த சமுதாயத்தின் கீர்த்திக்குறையை நாம் நாட்ட முடியும். இல்லையே நாம் பழையபடி யாருக்கோ அடிமைப்பட்டு ஜாதிகளுக்கு, உயர் ஜாதிக்காரர்களுக்கு அடிமைப்பட்டு இழிந்து 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 நாயினும் கேடாக நலிந்து நலிந்து வாழ வேண்டிய அவசியம் ஏற்பட்டுள்ளோம். அதை உங்களுடைய உள்ளத்தை பதிய வைக்கத்தான் நான் தமிழகத்தை இன்றைக்கு வலம் வந்து கொண்டிருக்கிறேன். நானும் என்னுடைய தம்பிமார்களும், குறிப்பாக துரைமுருகன் அவர்களும் மற்றவர்களும் உங்களை சந்திக்கிறோம் என்றால், எனக்கு முன்னால் பேசிய நம்முடைய இஸ்லாமிய கட்சியினுடைய தலைவர்களும், வேறு கட்சிகளுடைய தோழமை கட்சி தலைவர்களும் எங்களோடு அமர்ந்து உரை நிகழ்த்தி ஒரு அணியிலே இருக்கிறோம் என்றால், இதுவரையிலே வீசிய அலை தீர்ந்து புதிய அலை புறப்பட வேண்டும் என்று எண்ணியிருக்கிற நேரத்தில் புதிதாக வந்திருப்பது நரேந்திர மோடி அலை. மோடி அலை வந்துவிட்டதாக சொல்லுகிறார்கள். மோடி அலையை மூடி மறைத்துக் கொண்டு நம்முடைய எதிர்கால சமுதாயத்தினுடைய கீர்த்தியை, நம்முடைய எதிர்பார்ப்புகளை எல்லாம் வீழ்த்துவதற்கு நாட்டிலே பயங்கரமான சூழ்ச்சிகள் செய்யப்பட்டு அதற்கு அடிமையாகாமல் இருக்கிறது என்று எங்களால் எச்சரிக்கப்படக்கூடிய ஒரு நிலைமை இன்றைக்கு தமிழ்நாட்டிலே, ஏன் இந்தியாவிலே இருக்கிறதா இல்லையா என்பதை எண்ணி பார்க்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன். ஏன் என்றால், இதற்காக சொல்லுகிறேன் என்றால், இந்தியா, குறிப்பாக நம்முடைய தமிழ்நாடு வந்தவர்களுக்கெல்லாம் வாய் விதித்த நாடு, வந்தவர்களுக்கெல்லாம் தண்டனைத்த நாடு. அந்த சமுதாயத்தை தூக்கி பிடித்து பிடரியிலே அடித்து, நீ பின்னங்கியவன் அல்ல, நீ சூத்திரன் அல்ல, நீ தமிழன், திராவிடன் என்று அச்சுறுத்தி நம்மை ஏறுநிலை சிங்கமாக ஆக்கிய தந்தை பெரியார் மறைந்த இந்த குறுகிய காலத்திற்குள் அறிஞர் அண்ணா இல்லாத இந்த வேளையில் தமிழர்கள் ஏமாந்துவிடக் கூடாது என்பதற்காகத்தான் நான் இந்த எச்சரிக்கையை உங்களுக்கு சொல்ல விரும்புகின்றேன். எப்படிப்பட்ட நிலைமைகளே நாம் இருக்கிறோம்? தமிழகத்தில் ஒரு ஆட்சி நடைபெறுகிறது. அது ஆட்சியா அல்லது அவர்கள் நடத்தி காட்டுகின்ற காட்சியா என்பதை நீங்களே புரிந்து கொள்வீர்கள். தமிழ்நாட்டிலே
திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி நடைபெற்று முடிந்து நீங்கள் செய்த அதை தவறு என்று நான் சொல்ல மாட்டேன். உங்களுடைய கண்ணை மறைத்து செய்யப்பட்ட கபட நாடகத்தின் காரணமாக நீங்கள் ஏமாந்து போய் தமிழகத்திலே ஒரு ஆட்சி வருவதற்கு காரணமாக ஆகிவிட்டீர்கள். அது எப்படிப்பட்ட ஆட்சி, என்ன செய்து கொண்டிருக்கிற ஆட்சி? ஊரிலே உள்ளவர்களை எல்லாம் குற்றஞ்சாட்டி உன்னை சிறையிலே போடுவேன், உன்னை தண்டிப்பேன், உன் மீது புகார் மனு கொடுப்பேன் என்று ஊரிலே உள்ளவர்களை எல்லாம் எச்சரித்து ஏமாற்றி அவர்களை பயமுறுத்தி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற, தன்னை காப்பாற்றிக் கொண்டிருக்கின்ற ஒரு ஆட்சிதான் என்று நடைபெறுகின்ற அம்மா ஜெயலலிதாவினுடைய அதிமுக ஆட்சி என்று சொன்னால் அது மிக என்ன சொல்லி அவர்கள் பதவிக்கு வந்தார்கள், என்ன சொல்லி இன்றைக்கு பதவியிலே விற்றிருக்கிறார்கள். ஆனால் என்ன நடக்கிறது அவர்களுடைய பதவி காலத்தில்? நாம் என்ன எதிர்பார்த்தோம்? கருணாநிதி ஆட்சியில் ஏற்கனவே இருந்த பழைய சட்டமன்ற வளாகத்தை புதுப்பித்து பெரிதாக கட்டுவார்கள் என்று எதிர்பார்த்தோம். அப்படி எதிர்பார்த்தபடி கருணாநிதியும் கட்டினான். ஆனால் அவருடைய ஆட்சி முடிந்த பிறகு, மாற்றப்பட்ட பிறகு, தமிழ்நாட்டு மக்களுடைய ஏமாற்றத்தின் காரணமாக புதிய ஆட்சி என்ற பெயரால் ஜெயலலிதாவினுடைய ஆட்சி வந்தது. அந்த ஆட்சி என்ன செய்தது? ஏறத்தாழ 700 கோடி ரூபாய்க்கு கட்டி முடிக்கப்பட்ட நம்முடைய சட்டசபையினுடைய புதிய கட்டிடத்தை இடித்து வீழ்த்தியது. ஏதோ இடிக்கிறீர்கள் என்று கேட்டால், நாங்கள் இது கருணாநிதி கட்டியது, இங்கே இருக்கக்கூடாது, ஆகவே நாங்கள் இதை இடிக்கிறோம். சரி, இடித்துவிட்டு என்ன செய்வீர்கள்? மருத்துவமனை அமைக்கப் போகிறோம், அமையுங்கள். ஆனால் மருத்துவமனை அமைக்க 700 கோடி ரூபாயிலே கட்டப்பட்ட பழைய சட்டமன்ற கட்டிடம்தான் உங்களுக்கு கிடைத்ததா என்று கேட்டால், ஆமாம், தாயக புத்துக்கள், இல்லையே ரத்தளிக்கப்படுவீர்கள் என்று மிரட்டல், அச்சுறுத்தல், இந்த பயங்கரமான வசதியில் அவர்களும் அடங்கி போய்விட்டார்கள். நான் உங்களை கேட்கிறேன், நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும். ஆட்சி மாறும் போதெல்லாம் ஆட்சியாளர்கள் செய்த காரியத்தை மாற்றிக்கொண்டே இருக்க வேண்டுமா? ஒரு கட்டிடம் கட்டினால் அந்த கட்டிடத்தை இடித்துவிட்டு, இது கருணாநிதி கட்டிய கட்டிடம், ஆகவே நான் இடித்துவிட்டு வேறு கட்டிடம் கட்டுகிறேன் என்று சொன்னால் அது அர்த்தம் இருக்க முடியுமா? இங்கு திராவிட முன்னேற்ற கழகத்தை
மாற்றி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்று அமைத்தீர்கள். சரி, ஆனால் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை உருவாக்கிய நீங்கள் அந்த அண்ணாவினுடைய பெயரையாவது காப்பாற்றினீர்களா? அண்ணாவினுடைய பெயரால் ஒரு லைப்ரரி, நூலகம் இந்தியாவிலேயே, ஏன் ஆசியாவிலேயே இவ்வளவு அருமையான நூலகம் கிடையாது என்று வெளிநாட்டு அறிஞர்களெல்லாம் பாராட்டிய நூலகம் அண்ணா நூற்றாண்டு நிறைவு நூலகம். இந்த பெயரை அதற்கு சூட்டியிருந்தேன். இவர்கள் நீங்கள் செய்த தவறால் ஓட்டுக்களை மாற்றி போட்ட காரணத்தால் ஆட்சிக்கு வந்த ஜெயலலிதா அம்மையார் அண்ணா நூற்றாண்டு நூலகத்தையே மாற்றிவிட்டார். அண்ணா திமுக ஆட்சி அதுக்கு என்ன பெருமை என்றால் அண்ணா பெயரால் அமைந்த நூலகத்தை மாற்றினார்கள். இது அண்ணாவுக்கு காட்டிய பெருமையா? அண்ணாவுக்கு செலுத்துகின்ற மரியாதையா? இல்லை. எந்த தலைவர்களையாவது பதித்திருக்கிறார்களா? பெருந்தலைவர் காமராஜர் பெயரால் நான் தமிழ்நாட்டிலே உள்ள பள்ளிகளிலெல்லாம் அவர் பிறந்த நாளின் போது ஒரு நாள் ஜூலை 15, அந்த 15ஆம் தேதி தமிழ்நாட்டு பள்ளிக்கூடங்கள் எல்லாம் காமராஜருடைய நினைவாக அவர் பள்ளி கல்வி கண்ணை திறந்தார் என்பதை எடுத்து காட்டுகின்ற வகையில் ஒவ்வொரு பள்ளிக்கூடத்திலும் அவருடைய பெயரால் விழா கொண்டாட சட்டமே கொண்டு வந்தேன். ஏன் சட்டம் கொண்டு வந்தேன் என்றால், சட்டம் கொண்டு வந்தால்தான் அதை சுலபமாக மாற்ற முடியாது. ஆகவே சட்டம் கொண்டு வந்து அந்த ஏற்பாட்டை செய்தேன். இப்பொழுது எங்கேயாவது காமராஜர் பிறந்த நாள் என்று அவருடைய பெயரால் நான் சொன்ன அந்த விழா நடைபெறுகிறதா என்றால் இல்லை. காரணம், தானேதான் ராஜா, தானேதான் மந்திரி என்ற இருமாப்போடு அழைக்கின்ற ஒருவர் இன்றைக்கு தமிழ்நாட்டின் முதலமைச்சராக இருக்கிறார் என்றால் அவர் இதுவும் செய்வார், இன்னும் வேறு எதுவும் செய்வார் என்பதற்கு இதை விட வேறு சான்று தேவையாய் இல்லை. தமிழ்நாட்டில் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டவுடன் ஜெயலலிதா ஒரு புரட்சி செய்தார். என்ன புரட்சி அது? திமுக ஆட்சியிலே நான் நிறைவேற்றுவதாக வைத்திருந்த கல்வி, அந்த கல்வியிலே கை வைத்து சமச்சீர் கல்வியிலே கை வைத்து அதை நான் ஒழித்து கட்டுவேன் என்று வாளை உருவி புறப்பட்டார். ஆனால் தமிழ்நாட்டு மாணவர் கழகங்களாகிய நீங்கள் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை, நாங்களும் ஏற்றுக்கொள்ளவில்லை, எங்களுடைய தோழமை கட்சிக்காரர்களும் இங்கே வீற்றிருக்கிறார்களே அவர்களை போன்ற தலைவர்களும் ஏற்றுக்கொள்ளவில்லை. ஏற்றுக்கொள்ளாத காரணத்தால் அவர்கள் நீதிமன்றத்துக்கு சென்றார்கள். நீதிமன்றத்திலே வாதாடினார்கள். உயர் நீதிமன்றம், உச்ச நீதிமன்றம் அருகிலே சென்று ஜெயலலிதா
வாதாடினார். இது கல்வி முறையை ஒழிக்க வேண்டும் என்று சொன்னார். அவர்கள் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை, ஒத்துக்கொள்ள முடியாது என்று ஜெயலலிதா அளித்த மனுவை நீதிமன்றத்திலே தள்ளிவிட்டார்கள். நல்ல காலம் நம்முடைய கல்வி முறை தப்பித்தது. இங்கே அமர்ந்திருக்கின்ற மாணவ செல்வங்களே, உங்களுடைய வாழ்வெல்லாம் காப்பாற்றப்பட்டது. அந்த கல்வி முறையை நாம் அப்பொழுதே எதிர்த்து தகர்த்த காரணத்தால் இப்படி பல காரியங்களை அவர்கள் நிகழ்த்த இருந்தார்கள். நான் கேட்கிறேன், யாராவது ஒரு பஞ்சாயத்தை எடுத்துக்கொள்வோம். ஒரு பஞ்சாயத்தில் நடக்க வேண்டிய காரியங்களுக்கு மாகாண சர்க்காரோ அல்லது மற்ற நிர்வாகங்களோ ஒன்றை சொன்னால் அதை மக்களுடைய வசதிக்காக, வாழ்க்கைக்காக ஏற்றுக்கொள்வதுதான் அந்த பஞ்சாயத்தினுடைய கடமையாக இருக்கும். ஆனால் நம்முடைய முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்களுக்கு ஜனநாயக முறையிலே எதையும் யாரும் ஏற்றுக்கொண்டாலும் அது அவர்களுக்கு பிடிக்கவில்லை. அவர்களுக்கு பிடிக்காத காரியங்கள் ஒன்று உண்டு. என்னென்ன என்பதை சொல்ல நான் விரும்பவில்லை. அதிலே இது ஒன்று. அவர்கள் பாடல் திட்டத்தை கல்வி முறை இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று சொன்னதை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஏற்றுக்கொள்ளாமையதான் அவர்கள் நீதிமன்ற வரையிலே சென்றார்கள். இப்பொழுதும் பாருங்கள், யாராவது ஒருவர் நம்முடைய மாநிலத்துக்கு வர வேண்டிய நன்மைகளை வேண்டாம் என்று சொல்வார்களா? அப்படி சொல்லக்கூடிய ஒரு ஜென்மம் தமிழ்நாட்டில் இருக்கிறது. அந்த ஜென்மத்துக்கு பெயர்தான் ஜெயலலிதா. சேது சமுத்திர திட்டம் எந்த அண்ணாவுடைய பெயரால் தங்களுடைய கட்சிக்கு பெயர் வைத்திருக்கிறார்களோ அந்த அண்ணாவினுடைய கனவு திட்டம் சேது சமுத்திர திட்டம். அந்த திட்டம் நிறைவேறியதால் தமிழ்நாட்டிலே வாணிகம் செழித்து குலுங்கும். தமிழ்நாட்டிலே வர்த்தகம் செழிக்கும். தமிழ்நாட்டிலே வியாபாரம் பெருகும். தமிழ்நாட்டிலே போக்குவரத்து செழிக்கும். தமிழ்நாட்டிலே வறுமை நீங்கும். தமிழ்நாட்டிலே பொருளாதாரம் பெருகும். ஆகவே இந்த திட்டம் தேவை என்று அண்ணா சொல்லி நம்ம எல்லாம் அதற்காக எழுச்சி நாள் கொண்டாடுங்கள் என்று ஆணையிட்டார் அண்ணா. கொண்டாடினோம். ஆனால் ஜெயலலிதா அம்மையார் அந்த திட்டமே தேவையில்லை. ஏன் தேவையில்லை என்கிறார்? தமிழ்நாடு வளம் பெறும், தமிழ்நாடு செழிக்கும், தமிழ்நாடு அனைவத்திலே சிறந்து விளங்கும் என்ற வார்த்தைகளெல்லாம் ஜெயலலிதாவின் காதலே ஈர்த்தை காட்சி ஊற்றுவதைப் போல இருக்கின்ற சொற்களாகும். ஆகவேதான் அவைகளெல்லாம் வேண்டாம் என்று அவர் மறுத்தார். மறுத்து உச்ச நீதிமன்றத்துக்கு சென்றிருக்கிறார். இந்த திட்டத்தை அண்ணா சொல்லியிருந்தாலும் சரி, கருணாநிதி சொன்னாலும் சரி,
யார் சொன்னாலும் சரி தமிழ்நாட்டிலே நாங்கள் நிறைவேற்ற மாட்டோம் என்று ஒரு நாட்டுக்கு வருகிற நன்மையை புறக்கணிக்கின்ற, வேண்டாம் என்று சொல்லுகின்ற, திருப்பி அனுப்புகின்ற ஒரு நாடு எங்கேயாவது உண்டா? ஜெயலலிதா ஆளுகிற தமிழ்நாட்டை தவிர தமிழ்நாடு தற்காலத்திலே கெட்டு குட்டிச்சோராக வேண்டும் என்று அந்த அம்மையார் நினைக்கிறார். ஆகவேதான் சேதுசமுத்திர திட்டம் வேண்டாம் இருக்கிறார். சேதுசமுத்திர திட்டத்தை யார் யார் ஆதரித்தார்கள்? எவ்வளவு பெரிய விற்பனர்கள், எவ்வளவு பெரிய விஞ்ஞானிகள் அந்த திட்டத்தை வரவேற்றிருக்கிறார்கள். அண்ணாவை விட இவர்கள் அறிவாளியா? அண்ணாவை விட இவர்களெல்லாம் பொருளாதாரம் புரிந்தவர்களா? இவர்கள் வேண்டாம் என்று சொல்வதற்கு என்ன காரணம்? சொன்னார்களா? இல்லை, சொல்ல மாட்டார்கள். மனதார அவர்களுக்கு தெரியும், சேதுசமுத்திர திட்டம் வந்தால் தமிழ்நாடு மற்ற நாடுகளோடு போட்டி கொடுக்கின்ற அளவுக்கு வளம் பெற்றுவிடும். ஆகவே தமிழ்நாடு வளமாவதை நான் நினைத்து கூட பார்க்க முடியாது என்ற அந்த அங்கலாய்ப்பின் காரணமாகத்தான் அம்மையார் ஜெயலலிதா சேதுசமுத்திரம் வேண்டாம் என்று உச்ச நீதிமன்றத்திலே வழக்கு தொடுத்திருக்கிறார். இதையெல்லாம் நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும். நான் கேட்டது ஒரே கேள்விதான். நம்முடைய நாட்டுக்கு வருகின்ற நல்ல திட்டங்களை யாராவது வழக்காடி வேண்டாம் என்று சொல்வது உண்டா? சொன்னால் அவர்களை நாம் ஆதரிப்போமா? சொல்லுகிறாரே ஒருவர், முதலமைச்சராக இருந்து கொண்டு சொல்லுகிறாரே, அவரை ஆதரிக்கலாமா? அவருக்கு நாம் வரவேற்பு கொடுக்கலாமா? அவரை நாம் இங்கிருக்கும் பொழுதே தட்டி கேட்காவிட்டால் அவரை டெல்லி பாராளுமன்றத்துக்கு அவர்களை அனுப்பினால் என்ன ஆகும்? என்ன நடக்கும்? எத்தகைய அபாயம் தமிழ்நாட்டுக்கு ஏற்படும்? அந்த அபாயத்தை தவிர்க்கத்தான் தமிழர்களே, திராவிட பெருங்குடி மக்களே, உங்களை நான் கேட்டுக்கொள்கின்றேன். அந்த அபாயம் ஏற்பட இடம் கொடுக்காதீர்கள். அதற்கு அச்சாரம் போடாதீர்கள். அதற்கு வழிவகுக்காதீர்கள். நாம இருப்போம். நம்முடைய திட்டங்கள் ஏற்கனவே நிறைவேற்றப்பட்ட திட்டங்கள், பிரிட்டிஷ்கார காலத்தில் நிறைவேற்றப்பட்ட திட்டங்கள், அதற்கு பிறகு பெருந்தலைவர் காமராஜர் காலத்திலே நிறைவேற்றப்பட்ட திட்டங்கள், அதற்கு பிறகு பேரறிஞர் அண்ணா அவர்களால் நிறைவேற்றப்பட்ட திட்டங்கள், நாம் நம்முடைய ஆட்சிகளை நிறைவேற்றி இருக்கின்ற திட்டங்கள், இந்த திட்டங்களை எல்லாம் வீழ்த்த, இந்த திட்டங்களுக்கெல்லாம் அதனுடைய விளைவுகளுக்கெல்லாம் சமாதி கட்டத்தான் ஜெயலலிதா எதற்கெடுத்தாலும் நீதிமன்றம் போவேன், அதிலும் ஒன்றல்ல உச்ச நீதிமன்றத்துக்கு செல்வேன் என்று சொல்வதற்கு காரணம், நீதிமன்றம் இவர்கள் சொன்ன வழி கேட்கிறோம் என்கின்ற அந்த திமிர்வாதம் தான். நீதிமன்றம் இப்பொழுது சொன்னபடி கேட்கிற நீதிமன்றமாக இல்லை. அது நேற்றைக்கு வரையிலே ஹைதராபாத்திலே நடைபெறுகின்ற, பெங்களூரில் நடைபெறுகின்ற சொத்து குவிப்பு வழக்கில் எப்படிப்பட்ட நீதிமன்றம் அமைந்திருக்கிறது என்பதை தோடு வைத்து காட்டுகிறது. ஜெயலலிதா முதலமைச்சராக இருக்கலாம், அதற்காக யாரோ 1-2 நீதிபதிகளை மடக்கி வைத்ததைப் போல, அவர்களையெல்லாம் கண்டு காணாமல் கண்டித்ததைப் போல, இந்த பெங்களூர் நீதிமன்றத்தை
இவர்களால் அடக்க முடியாது. உங்களுக்கு ஒன்றே மாத்திரம் கடைசியாக சொல்லுகின்றேன். பெங்களூர் நீதிமன்றத்தில் விசாரணை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அம்மையார் ஒருவராக சென்று வாக்கு சேகரிக்கிறார். ஆனால் பெங்களூர் நீதிமன்றத்தில் இவருடைய சொத்து கணக்குகள் வெளியிடப்படுகின்றன. வாலாஜாபாத்தில் ஜெயலலிதா தரப்பினர் வாங்கியிருப்பது 100 ஏக்கர் நிலம். இந்த 100 ஏக்கர் நிலத்தின் அரசாங்க மதிப்பு 40 கோடி ரூபாய், சந்தை மதிப்பு 50 கோடி ரூபாய். சிறுதாவூரில் வாங்கியிருப்பது 25.4 ஏக்கர் நிலம். அந்த நிலத்திலே அரசு மதிப்பு 42.5 கோடி ரூபாய், சந்தை மதிப்பு 50 கோடி ரூபாய். நீலாங்கரையில் இருக்கும் 2 ஏக்கர் நிலத்தில் அரசு மதிப்பு 10 கோடி ரூபாய், சந்தை மதிப்பு 100 கோடி ரூபாய். காஞ்சிபுரத்தில் ஜெயலலிதா கோஷ்டியினர் பாக்கியுள்ள 200 ஏக்கர் நிலத்தில் அரசு மதிப்பு 60 கோடி ரூபாய், சந்தை மதிப்பு 100 கோடி ரூபாய். தூத்துக்குடி ஸ்ரீவைகுண்டம் பகுதியில் வாங்கியுள்ள ஜெயலலிதா வாங்கியுள்ள 1167 ஏக்கர் அரசு மதிப்பு 175 கோடி ரூபாய், சந்தை மதிப்பு 299 கோடி ரூபாய். பையனூரில் வாங்கியுள்ள 5 ஏக்கர் நிலத்தில் அரசு மதிப்பு 10 கோடி ரூபாய், சந்தை மதிப்பு 15 கோடி ரூபாய். கொடநாடு, அடிக்கடி கேள்விப்படுகிற கொடநாடு, அந்த கொடநாட்டில் 1 ஏக்கர் நிலத்தின் அரசு மதிப்பு 2 கோடி ரூபாய், சந்தை மதிப்பு 6 கோடி ரூபாய். அங்கே அந்த அம்மையார் வாங்கியுள்ள 898 ஏக்கர் நிலத்தின் அரசு மதிப்பு 2400 கோடி ரூபாய், சந்தை மதிப்பு 4500 கோடி ரூபாய். கன்னியாகுமரி வரலையும் போட்டாங்க எல்லாம். கன்னியாகுமரியில் பீரங்குளம், சிறங்குளம், வெள்ளங்குளம் பகுதியில் 1190 ஏக்கர். தூத்துக்குடி மாவட்டம் ஸ்ரீவைகுண்டம் பகுதியில் 200 ஏக்கர். 30 வண்டங்களில் பலவித கார்கள், சக்கர்கள். ஹைதராபாத்தில் பழைய திராட்சை தோட்டம். இவைகளெல்லாம் சேர்ந்து 5107 கோடி ரூபாய் மதிப்பு. இதெல்லாம் நான் சொல்வதல்ல, நாங்கள் எழுதி படிப்பதல்ல. இதெல்லாம் இந்த அம்மையாருடைய சொத்து குவிப்பு வழக்கு பல வாய்தாகள் வாங்கி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறதே. அந்த சொத்து குவிப்பு வழக்கில் வெளிவந்த ரகசியங்கள் 5107 கோடி ரூபாய். இது எண்ணெயில் நகை, வைரம், கம்பெனி முதலீடுகள், அசைஞ்சொத்துகள் கணக்கில் சேர்த்தால் மேலும் பல கோடி ரூபாய் வரும். என்ன சொல்லுகிறார்கள் பற்றி என்ன இவர்களால் விளக்கு அளிக்க முடியும்? இப்படிப்பட்ட ஏழை எளியவர்கள், இல்லாதவர்கள், கொல்லாதவர்கள் தமிழ்நாட்டை இன்னும் நாளைக்கு இந்த தேர்தலிலே நீங்கள் ஓட்டு போட்டு
பாராளுமன்றத்துக்கு அனுப்பி வைத்தால் நான் சொல்லுகின்றேன், பாராளுமன்ற கட்டிடமே காணாமல் போனால் அதற்கு நாங்கள் ஜவாப்தாரி அல்ல, வாக்களித்த நீங்கள் தான் ஜவாப்தாரி ஆவீர்கள் என்பதை எடுத்துச் சொல்லி, ஆகவே எச்சரிக்கையாக இருங்கள், ஜாகிரதையாக இருங்கள் என்று உங்களுக்கு வேண்டுகோள் விடுத்து இந்த அளவில் விடைபெற்றுக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.